Hello friends, welcome to my next research video. You're with me, Professor Rajashekharan. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா how to prepare synopsis PhD thesis submissionக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து synopsis submission. அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ரொம்ப ப்ரீஃபாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். synopsis அப்படிங்கிறது என்னென்னா ஒரு தீசிஸ்னுடைய அப்ஸ்ட்ராக்ட், அவ்வளோதான். அதாவது அப்ஸ்ட்ராக்ட்னா நீங்கள் தீசிஸில் எழுதக்கூடிய அப்ஸ்ட்ராக்ட் இல்லை, என்டையர் தீசிஸை ஷார்ட் ஃபார்மேட்டில் வித்தின் 10 to 20 பேஜஸ்க்குள்ளே நீங்கள் உங்களுடைய ஓவரால் தீசிஸில் இருக்கிற விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணுறோம். இதனுடைய பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்மிட் பண்ணுற சினாப்சிஸு தான் முதல்ல வந்து யூனிவர்சிட்டி அந்த எக்ஸாமினருக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதாவது இன்டர்னல் இந்தியன் எக்ஸாமினர் அண்ட் ஃபாரின் எக்ஸாமினருக்கு அனுப்பி அவங்ககிட்ட அக்செப்டன்ஸ் வாங்குவாங்க. ஸோ எந்த ஒரு எக்ஸாமினரும் முதல்ல உங்கள் சினாப்சிஸை படிச்சுட்டு தான் he will decide whether to accept it or not. அப்போ அதை வந்து அவ்வளோ ப்ரீஃபாக ப்ராப்பராக நீங்கள் ரெடி பண்ணி அனுப்பணும். ஒன்று, இந்த சினாப்சிஸ் வந்து பண்ணுறப்ப என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தீசிஸில் இருக்கிற மாதிரி இதுக்கும் சாப்டரைசேஷன்லாம் இருக்கும். அதாவது தீசிஸில் வந்து டீட்டெயிலாக இன்ட்ரடக்ஷன், லிட்ரேச்சர் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் சாப்டர், ஃபைனலாக வந்து நீங்கள் பைண்டிங் அண்ட் கன்க்ளூஷன் வச்சுருப்பீங்க. இந்த சினாப்சிஸில் என்ன பண்ணுங்க, அதே விஷயத்தை ரொம்ப கன்சைஸ் பண்ணி ஒரு ரிசர்ச் பேப்பர் மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும், லிட்ரேச்சர் ரிவ்யூ, அப்ஜெக்டிவ்ஸ், ரிசர்ச் மெத்தடாலஜி அண்ட் அனாலிசிஸ், சாப்டரைசேஷன், ஃபைனலி ஃபைண்டிங் அண்ட் கன்க்ளூஷன், அதாவது டென்டேட்டிவ் ஃபைண்டிங் அண்ட் கன்க்ளூஷன் ஆட் பண்ணணும். இப்போ இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இது எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீசிஸ் முடிச்சுட்டு தான் நீங்கள் சினாப்சிஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏன்னா சினாப்சிஸை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு தீசிஸ் எழுதினா சில விஷயங்களை மாறும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன்ஸ் சினாப்சிஸ் சப்மிட் பண்ணிட்டா சில விஷயங்களை மாற்ற முடியாது. அதனால் என்னோடய அட்வைஸ் எப்படி இருக்குன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கை நீங்கள் முடிச்சுட்டு கொஞ்சம் மைனர் கரெக்ஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கை நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சினாப்சிஸ் ரெடி பண்ணணும். அதை வந்து முதல்ல அனாலிசிஸ் சாப்டர், நான் ஃபஸ்ட்டு கோர் என்ன தெரியுங்களா சினாப்சிஸில்? அப்ஜெக்டிவ்ஸ். உங்கள் தீசிஸோட அப்ஜெக்டிவ் என்ன, ரிசர்ச் மெத்தடாலஜி என்ன, அவுட்கம் அனாலிசிஸ் சாப்டரில், அதாவது அனாலிசிஸ் சாப்டர் கொடுத்துட்டு அதனுடைய அவுட்கம் என்னன்னு கொடுக்கணும். பட் இது எல்லாமே மேக்ஸிமம் 20 பேஜஸ்க்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும். அதுதான் மெயின் திங், அதுக்குள்ளே பண்ணிடணும். அப்போ என்னென்னா, ஓவரால் தீசிஸில் இருக்கிற விஷயங்களை இந்த 20 பக்கத்துக்குள்ளே அவங்கள இவாலுவேட் பண்ணக்கூடிய எக்ஸாமினருக்கு புரிகிற மாதிரி நீங்கள் பண்ணிடணும். புரிகிற மாதிரினா என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டைல் கிடையாது. ஜென்ரலாக யூ ரைட் இன் அ சச் வே தட் எனிபடி ரீட்ஸ் யுவர் சினாப்சிஸ் கே அண்டர்ஸ்டாண்ட்ஸ், அந்த மாதிரி எழுதணும். இதை எழுதிட்டு நீங்கள் யூனிவர்சிட்டி சப்மிட் பண்ண உடனே யூனிவர்சிட்டி வந்து வில் டூ த ஃபர்தர் ப்ராசஸ். இதுதான் சினாப்சிஸ். இல்லை ஒருவேளை எப்படி சார் நான் பண்ணுறதுக்குன்னா, ஒன்றும் இல்லை, இன்ட்ரடக்ஷனில் ஓவரால் இன்ட்ரடக்ஷன் இருக்கும், அதை ஷார்ட்டாக ஒரு பேராகிராஃப். லிட்ரேச்சர் ரிவ்யூவில் 10-15 எழுதியிருப்பீங்க, ஒரு 20 பக்கம் இருக்குன்னா அதை வந்து ஒரு பக்கம். அனாலிசிஸ் சாப்டர் வந்து ஒரு 3 சாப்டர் போனால் ஒவ்வொரு சாப்டர் ஒரு 2 பக்கம் அல்லது 3 பக்கம். அதில் இருக்கிற விஷயங்களை அப்படியே கண்டென்ஸ் பண்ணி சுருக்கி கொடுத்துருங்க. ஃபைண்டிங்ஸும் நிறையா இருக்கும், அதில் வந்து மேஜர் ஃபைண்டிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு லிமிடேஷன், ஸ்கோப் எல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சினாப்சிஸ் படித்தா உங்களுக்கு ஃபுல் தீசிஸினுடைய ஓவர்வியூ கிடைக்கிற மாதிரி பார்த்துருங்க. அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டவுட்டை எக்ஸாக்டாக அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.